இது விசாரணை பண்ணி அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணவே இல்லை. இது நடுவில் நான் உள்ளூரில் இல்லை வெளியே போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த மொத்தத்தையும் எவிஷன் பண்ணுறாங்க. அப்போ எவிஷன் பண்ணும்போது தான் என்ன காரணம், அக்யூஸ்டை பிடிக்கல, நீங்கள் அப்போ தடயங்கள்லாம் அழிச்சிருக்கீங்கன்னு சொல்லி தான் நம்ம வாதம் வைக்கிறோம். வாதம் வச்சு கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல ஏற்கனவே பட்டா கொடுத்துருக்கீங்கன்னு அவர் சொல்கிறாரு, அந்த மாதிரி இருந்தால் அதை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. திமுக மினிஸ்டர் பால்வளைத்துறை அமைச்சர் இருக்கா மனோ தங்கராஜ், அவருடைய கூட பிறந்த சகோதரி, அவங்க பேரில் 1.5 ஏக்கர் பட்டா போகிறாங்க. ஒரு கவர்மெண்ட் இடத்த சாதாரண மக்கள் மேலே பட்டா போட முடியாது. அப்போ இவங்களுக்கு பின்புலம் இருக்கிறத வச்சு இவங்க பட்டா ஏற்றிருக்காங்க. அப்போ நாங்கள் கேட்குறோம், இவங்களுக்கு பட்டா கொடுக்கும்போது அந்த இடத்துல கோயில் இருக்கிறது என்ன உங்களுக்கு இஷ்யூ? இல்லை சார், கவர்மெண்ட் லேண்டு. மாஜினி செல்லான்றவங்க லிடியா ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. சார்லஸ் ஒரு பேர், அவர் கிறிஸ்டின். அதை தான் நான் கம்ப்ளைண்ட்ல கேட்குறேன். ஒரு கிறிஸ்டின் இந்து கோயில் அடிக்க சொல்லி ஆர்டர் போடுறாரு கவர்மெண்ட் லேண்டுன்னு. இதே ஒரு மாஜினி செல்லான்றது ஒரு கிறிஸ்டின்னு, அவங்களுக்கு 1.5 ஏக்கர் பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த எவிஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு எவிஷன் ஆர்டர் கொடுக்கறது சரவணன் தாசில்தார். எந்த அளவுக்கு ஒரு அரசியல் நடக்குது பாருங்க. அது உள்ள ஒரு பப்ளிக் பார்க்க பப்ளிக்காக ஆட்டையை போடுறாங்க. இதுதான் விஷயமே. கோர்ட்டு போட்ட ஆர்டர் இல்லாமல் லேண்ட் கமிஷன் கலெக்டர் கொடுத்துருக்காரு ஆர்டர். ஆனால் இன்னைய வரைக்கும் அவர் ஒரு மினிஸ்டர்ன்றதுனால, மினிஸ்டரோட அக்கான்றதுனால டில் டேட் இந்த செகண்ட் வரைக்கும் அந்த பட்டாவை கேன்சல் பண்ணுவாங்க. இந்த எவிஷன் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாருங்களா சார்லஸ் ஆரை, அவருக்கு ப்ரொமோஷன் வேற. இந்து கோயில் இடிச்சாரு அப்படிங்கிறது. ஆமா, அவர் இடிச்சு எல்லாம் பண்ண அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் பண்ண, அதாவது மத மாற்றத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறார் அப்படின்றதுனால இப்ப அவர் அதே தாலுகா ஆபீஸ்ல டெப்டி தாசில்தாரா இருக்கிறார். இன்னும் ஒரு 2 கோயில் இடிச்சாருன்னா அவர் தாசில்தார் ஆகிக்குவாங்க. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு பார்வை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம அரசு கையில் ஆலயங்கள் அப்படிங்கிற ஒரு தொடர் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். அதில் எப்படி ஹெச்ஆர்என்சி இந்து கோயில்களை அவங்க அந்த சொத்துக்களை எல்லாம் அவங்க பாதுகாக்கணும், அதற்கான வரவு செலவுகளை எல்லாம் பார்க்கணும், அதை ஒழுங்காக செய்கிறாங்களா, உண்மையிலே அங்கே எப்படிப்பட்ட ஊழல்கள் நடக்கிறதுங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுறோம். அது ஒரு பக்கம். ஆனாலும் அரசு நிலங்களாக இருக்கட்டும், கோயில் நிலங்களாகட்டும், இதை எப்படி கபலீகரம் செய்கிறார்கள், அதாவது காக்க வேண்டும்ங்கிறத தாண்டி அதை எப்படி கபலீகரம் செய்கிறார்கள், அதற்கு அந்த கபலீகரம் செய்யக்கூடியவர்களுக்கு பல நேரங்களில் எவ்வளவு உதவியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தி கொண்டே வருகிறோம் நம்ம ஸ்ரீ டிவியில். நம்மளுடைய இந்து தர்மத்தை காக்கவும் தங்களுடைய முழு நேர பணியாகவே பலர் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம ஸ்ரீ டிவியில் நம்ம கொண்டு காட்டணும் அப்படிங்கிறது நம்ம நிகழ்ச்சி. நம்மளுடைய நிகழ்ச்சியில் சொல்லும் பொழுதே பல பேர் கமெண்ட் பண்ண, இதெல்லாம் நீங்கள் லீகலாக ஃபைட் பண்ணியிருக்கீங்களா, இந்து முன்னணி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் கூட பல கேள்விகள்லாம் பல பேர் கேட்குறத பார்க்குறோம். ஆனால் முகம் தெரியாமல் பல பேர் எத்தனை பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம். அப்படி பல ஆண்டுகளாக அவர் ஆர்மியில் இருந்திருக்காங்க, ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஆனாலும் ஓயாமல் இந்து தர்மத்தை காப்பதற்காகவும் ஒரு ஆக்டிவிஸ்டாக தொடர்ச்சியாக சட்ட போராட்டங்கள் நடத்தி பல சட்ட போராட்டங்களிலும் வெற்றியும் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம். அவர்தான் இன்று நம்மளுடைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கு கொள்கிறார் திரு சந்தானம் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஜி. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சியாக நீங்கள் சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கீங்க. ஒன்று அரசு நிலத்தை மீட்கிற ஒரு பக்கம், கோயில் நிலத்தை மீட்கிறது ஒரு பக்கம், இதெல்லாம் செய்துட்டு இருக்கீங்க. அதில் குறிப்பாக தாம்பரம்க்கு மிக அருமையில் இருக்கக்கூடிய கஸ்பாபுரம் அது சம்பந்தமாக விஷயங்கள்லாம் பேசுனீங்க. ஆரம்பத்தில் உங்கள் மேலேயே அது சம்பந்தமாக ஒரு வழக்கு போட்டாங்க. ஏன்னா இவர் அரசு நிலத்தை நீங்கள் ஆக்கிரமிக்க நினைக்கிறீங்க அப்படின்னு. அந்த விஷயமாக நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்களேன், உண்மையிலேயே அங்கே நடந்தது என்ன? ஏற்கனவே அங்கே ஒரு கோயில், வனபத்திர காளியம்மன் கோயில் இருந்ததுங்கிறாங்க. அந்த கோவிலே ஒரு நாள் இடித்து தரமட்டமாக்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் வந்தது. அந்த வழக்கு குறித்து நம்ம ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு நீங்கள் சொல்லணும். ஃபஸ்ட்டு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்தை உங்கள் ஸ்ரீ டிவி மூலிமா பொதுமக்களுக்கு கொண்டு வரது எனக்கு மிக சந்தோஷம். நான் நிறைய விஷயம் இன்னும் பொதுமக்கள் நாலேஜுக்கு போய் சேரலை. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் தாலுக்கா அகரம்தன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கஸ்பாபுரம் கிராமம். இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா அனாதினம் கவர்மெண்ட் வெட்லேண்டை அனாதினமாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணி 15 ஏக்கர், குறைஞ்சபட்சம் 15 ஏக்கர், அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா 500 கோடி ரூபாய். அதாவது கைட்லைன் வேல்யூ சொல்கிறீங்களா இல்லை மார்க்கெட் ப்ரைஸ் சொல்கிறீங்களா? மார்க்கெட் ப்ரைஸ் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து, 15 ஏக்கர்.
இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வனபத்திரகாளி அம்மன் கோயில்னு ஒன்று, காட்டு கோயில். அதில் ஒரு 24 சிலை இருந்தது. 2018 அங்கே இருக்க ஒரு சில இந்து விரோத சக்திகளும் ஒரு சில அரசியல்காரங்களும் சேர்ந்துக்கின்னு அந்த சிலை தலையெல்லாம் உடைச்சிடுறாங்க. அப்போ ஒரு வழக்கு பதிவு பண்ணி எஃப்ஐஆர் பதிவு பட்டிருக்கு. இது விசாரணை பண்ணி அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணவே இல்லை. இது நடுவில் நான் உள்ளூரில் இல்லை வெளியே போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த மொத்தத்தையும் எவிஷன் பண்ணுறாங்க. அப்போ எவிஷன் பண்ணும்போது தான் என்ன காரணம், அக்யூஸ்டை பிடிக்கல, நீங்கள் அப்போ தடயங்கள்லாம் அழிச்சிருக்கீங்கன்னு சொல்லி தான் நம்ம வாதம் வைக்கிறோம். வாதம் வச்சு கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல ஏற்கனவே பட்டா கொடுத்துருக்கீங்கன்னு அவர் சொல்கிறாரு, அந்த மாதிரி இருந்தால் அதை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு. இவங்க என்ன சொல்கிறாங்க, அது அந்த மாதிரி கிடையாது, இது வந்து கவர்மெண்ட் லேண்டு, நீங்கள் கோயில் பேரில் சொல்லி நீங்கள் கவர்மெண்ட் லேண்டை இது பண்ணுறதுக்கு இது பண்ணுறீங்கன்னு என் மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்போ கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது தான், அப்போ தான் நான் வந்து ஆர்டிஐயில் போட்டு எடுக்கும்போது தான் நேயர்களுக்கு புரியுறது மாதிரி சொல்லணும்னா, அந்த வனபத்திர காளியம்மன் கோயில் இருக்கு, அதை இடிச்சிடுறாங்க. அந்த கோயில் இருந்ததே அரசு நிலம். நீங்க அந்த கோயில் நிலத்தை வச்சு பேரை சொல்லி நீங்க ஆக்கிரமிக்கிறீங்கன்னு உங்க மேல கேஸ், அது சம்பந்தமாக செய்தித்தாள்லையும் உங்களை பத்தின விஷயங்கள்லாம் வருது, போட்டுட்டாங்க. நியூஸ்லயும் போட்டிருக்காங்க, செய்தித்தாள்லையும் போட்டுருக்காங்க. அதை சேலஞ்ச் பண்ணி தான் நம்ம போறோம். போகும்போது பார்த்தீங்கன்னா அனாதை இனத்தில் வந்து 15 ஏக்கர். சரி, 15 ஏக்கரில் இது நடுவில் இவ்வளோ பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்குறோம். ஆர்டிஐல கேட்குறோம், ஃபஸ்ட்டு தரல, 2வது அப்பீல் போகிறோம். அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு 1.5 ஏக்கரு மாஜினி செல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவர், அது அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த திமுக மினிஸ்டர் பால்வளத்துறை அமைச்சர் காத்திரிங்களா மனோ தங்கராஜ், அவருடைய கூட பிறந்த சகோதரி. அவங்க பேரில் 1.5 ஏக்கர் பட்டா போகிறாங்க. ஒரு கவர்மெண்ட் இடத்த சாதாரண மக்கள் மேலே பட்டா போட முடியாது. அப்போ இவங்களுக்கு பின்புலம் இருக்கிறத வச்சு இவங்க பட்டா ஏற்றிருக்காங்க. அப்போ நாங்கள் கேட்குறோம், இவங்களுக்கு பட்டா கொடுக்கும்போது அந்த இடத்துல கோயில் இருக்கிறது என்ன உங்களுக்கு இஷ்யூ? இல்லை சார், அது கவர்மெண்ட் லேண்டு அப்படின்றாங்க. அப்புறம் அதை விசாரிக்க போகும்போது தான் அந்த இடத்த 1.5 ஏக்கர் பட்டா வாங்கி தனி நபர்களுக்கு குறைஞ்ச ஒரு 40 இண்டிவிஜுவல் வில்லா பிளாட் மாதிரி போட்டு, பிளாட் மாதிரி கட்டி இண்டிவிஜுவல் வில்லா கட்டி விற்றுட்டாங்க. இது மேலே நம்ம கோர்ட்டில் கண்டெம்ட் போடுறோம். இது இல்லாமல் அந்த இடத்தையே அந்த அகரம் பஞ்சாயத்தில் பஞ்சாயத்து தலைவர், திமுக பஞ்சாயத்து தலைவர் ஜெகதீஸ்வரன் ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த இடத்த இவங்க அப்ரூவல் வாங்குறதுக்கு லட்சமாக பணமும் ப்ளஸ் அவர் ஒரு கிரவுண்ட் இடமும் வாங்குறாரு. அதை அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கும் போதே பவர் வாங்கி அவரே விற்கிறார். அதுலேயே வந்து கவர்மெண்ட் வந்து அவர் தகுதி நீக்கம் பண்ணணும். அது இது வரைக்கும் பண்ணலை. பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆளுங்கட்சின்றதுனால இது வரைக்கும் பண்ணலை அவங்க. இது இல்லாமல் அதே அகரம் வில்லேஜ், அகரம் பஞ்சாயத்தில் அகரம் வில்லேஜில் அந்த ஜெகதீஸ்வரன் பஞ்சாயத்து தலைவர் அரசு நிலம், இது கஸ்பாபுத்தில் இருக்க அரசு நிலம் சர்வே நம்பர் பார்த்தீங்கன்னா 11/1 11/18 வரைக்கும், இது 15 ஏக்கர், இது தனி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 206/1, இது வந்து 25 சென்ட். 205 பார்த்தீங்கன்னா அது ஒரு 25 சென்ட். இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி ரூபாய் அகரம் பஞ்சாயத்தில். இவர் அவங்க ஃபேமிலி மெம்பர் 10-15 வருஷமாக அவங்க தலைவராக இருக்காங்க. அவங்க அம்மா இவரெல்லாம் ஃபேமிலி மெம்பர் பேரில் டாக்குமெண்ட் பண்ணி, அந்த டாக்குமெண்ட் பேரில் டூப்ளிகேட் பட்டா, டூப்ளிகேட் அப்ரூவல்லாம் போட்டு பேங்க்கில், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா டி நகர் பிரான்ச்சில் 3 கோடி ரூபாய் லோன் வாங்கியிருக்காங்க. டூப்ளிகேட் பட்டாவை காட்டிய. ஆமாம். இது நான் ஏற்கனவே இவங்க அந்த மாதிரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நான் வந்து தடை மனு கொடுத்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சுருக்கேன். இந்த தடை மனு மேலே ரிஜிஸ்டர் வந்து தாசில்தார் கேட்குறாரு. அப்போ இருக்கிற தாசில்தார் சந்தானம் போட்ட தடை மனு தப்பு, இது அவங்க சொத்துன்னு சொல்லிட்டு என்ஓசி கொடுத்து அவர் பேங்க் லோன் எடுத்திருக்காரு. அப்போ அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் சொத்து அரசியல்வாதிகளுக்கு விற்கிறதுக்கு எவ்வளோ மும்முரமாக இருக்காங்கன்றதை பாருங்க. இதுதான் நம்ம கேட்குறது. இப்போ அரசு ஊழியர்கள் இப்படி செயல்பட்டாங்க. கொஞ்சம் அப்படி பின்னாக்கி, நீங்கள் சொன்னதுலேயே கொஞ்சம் பின்னோக்கி போகிறேன், அந்த வனபத்திர காளியம்மன் அதோடு சேர்ந்த 24 சிலைகள் உடைக்கப்பட்டது. ஆமாம். உடனடியாக எவிக்ஷன் பண்றாங்க. நீங்க ஊர்ல இல்லை கூட்டணிக்கு ஏதோ கோயில் திருவிழாவுக்கு போயிடுறீங்க, அந்த நேரத்தில் அடிக்கிறாங்க. அதை வந்து அவசரமாக அந்த எவிக்ஷனை வந்து ஆர்டர் இது பண்ணதே ஒரு கிறிஸ்தவ அதிகாரி. அந்த கோவிலை இடிக்க சொல்லி ஒரு ஆர்டர் போட்டது அப்போ வந்து ஆரையா இருக்காரு, சார்லஸ் அவர் பேர், அவர் கிறிஸ்டின். அதை தான் நான் கம்ப்ளைண்ட்ல கேட்குறேன். ஒரு கிறிஸ்டின் வந்து இந்து கோயில் இடிக்க சொல்லி ஆர்டர் போடுறாரு கவர்மெண்ட் லேண்டுன்னு. இதே ஒரு மாஜினி செல்லான்றது ஒரு கிறிஸ்டின்னு, அவங்களுக்கு 1.5 ஏக்கர் பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த எவிஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு எவிஷன் ஆர்டர் கொடுக்கறது சரவணன் தாசில்தார். நல்லா அது இதுதான் மக்கள் தெரிஞ்சுக்கணும். சரவணன் தாசில்தார் ஒரு பேர். அவர் தான் கோயில் இடிக்க சொல்லி எவிஷன் ஆர்டர் போடுறாரு, போலீஸ் பந்தோபஸ்து போடுறாங்க. அதே வருஷத்தில் அதே சரவணன் தாசில்தார் 1.5 ஏக்கருக்கு ஆன்லைன் பட்டா போடுறாரு.
இது வழக்கு நாங்கள் போட்டு இதெல்லாம் எவிஷன் பண்ண சொல்லி சீஃப் ஜட்ஜ் ஆர்டர் 4 வாரத்தில் பண்ண சொன்னாங்க, பண்ணலை. திருப்பி நாங்கள் கண்டெம்ட் போட்டோம். கண்டெம்ட்லேயும் போய் இமீடியட்லாம் ஆர்டர் பண்ண சொன்னாங்க, அப்பயும் பண்ணலை. இவங்க ஆளுங்கட்சிக்கு பயந்துன்னு இவங்க யாரும் நடவடிக்கை எடுக்கல. கடைசியில் என்ன பண்ணுறாங்க, தாசில்தார்கிட்ட அப்பீல் போயிருக்காங்க. தாசில்தார் ஏன் லேட் பண்ணுறாரு அப்படின்னு தாசில்தார் வந்து இது கவர்மெண்ட் லேண்டு கொடுக்க முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறாரு. யார்? அகரம் பஞ்சாயத்து தலைவருக்கு. திருப்பியும் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வழக்கை காலதாமதம் பண்ணுறதுக்கு திருப்பியும் கலெக்டர்கிட்ட அப்பீல் போயிருக்கோம், அதனால் இடிக்கல அப்படின்னு. இத்தனாம் தேதிக்குள்ளே கலெக்டர் இடிக்கலைன்னா கலெக்டர் கோர்ட்டில் அப்பீர் ஆகணும்னு சொல்லிட்டு ஜட்ஜு ஆர்டர் போடுறாரு. அப்போ ஜட்ஜு ஆர்டர் போடும்போது வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, வந்து சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் இடித்து விட்டுட்டு இந்த வேலையை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. திருப்பி வேலை ஃபுல்லாக எவிஷன் பண்ணி என்க்ரோச்மெண்ட் எடுக்கலை அப்படின்னு சொல்லி திருப்பி நாங்கள் கண்டெம்ட்டை க்ளோஸ் பண்ணாமல் தான் நடத்துகிறோம். அப்போ நடத்தும் போது பார்த்தீங்கன்னா ரெவன்யூ செக்ரட்டரி கிட்ட அப்பீல் போயிருக்காங்க, அதனால நிற்குது அப்படின்னாங்க. இது நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் லேண்டை இந்த மாதிரி விற்றுருக்குறாங்க, அடமானம் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு நான் விஜிலன்ஸ் டைரக்டருக்கு லெட்டர் வச்சுருக்கேன். மொத்தம் 3 லெட்டர் வச்சுருக்கோம். இந்த 3 லெட்டர்லையும் விஜிலன்ஸ் டைரக்டர் எனக்கு கொடுத்த லிப்பில் கலெக்டர் கேட்டிருக்கோம், ரூரல் டெவலப்மெண்ட் டைரக்டர் கேட்டிருக்கோம். இதுக்கு வந்து கவர்மெண்ட் லேண்டு தான் இதுன்னு சொல்லிட்டு அவங்க உத்தரவாதம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க மேலே நாங்கள் கிரிமினல் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு விஜிலன்ஸ் டைரக்டர் கொடுத்தாரு. இப்போ தாசில்தார் ரிஜெக்ட் பண்ணிட்டார், கவர்மெண்ட் லேண்டு கொடுக்க முடியாதுன்னு. கலெக்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, ரெவன்யூ செக்ரட்டரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ 3 பேரை ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் கவர்மெண்ட் லேண்டை இவங்க ஆக்குபை பண்ணியிருக்காங்க, ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த காப்பியெல்லாம் நான் விஜிலன்ஸ் டைரக்டருக்கு அனுப்பியாச்சு. ஆனால் இன்னைய வரைக்கும் விஜிலன்ஸ் டைரக்டர் அது மேலே ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணல. ஏன்னா ஆளுங்கட்சியோட இது. இப்போ நீங்கள் அதில் வந்து லிடியா ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று சொல்கிறீங்க. ஆமாம், அந்த மாஜினி செல்லான்றவங்க லிடியா ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. அது நேர்கள் புரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப ஏன் அந்த விஷயத்தை கேட்குறேன்னா, ஏன்னா அவர் யோக்கியமான அமைச்சர். இந்த திருப்பரங்குன்றம் விஷயம் இருந்த பொழுது சங்கிகள்லாம் சேர்ந்து தமிழகத்தை அப்படியே மதக்கலவர பூமியாக ஆக்கணும்னு நினைக்கிறேன். அந்த யோக்கியர் இந்த ஆவியின் அமைச்சருடைய சிஸ்டர், அதுதான் ஐயா சொல்கிறாங்க, மார்ஜினி செல்லா. அவங்க லிடியா ட்ரஸ்ட்னு வச்சுருக்காங்க. அதில் ஒரு வயலேஷன் நடந்த விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. அந்த ஸ்கூல் ஒன்று அவங்க கட்டியிருக்காங்க, அதில் ஏதோ ஒரு வயலேஷன். அவங்க வந்து லிடியா மெட்ரிகுலர் ஸ்கூல்னு ஒன்று கஸ்பாபுரத்தில் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்க்கு கிடையாது. அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் எங்களது லேஅவுட் பார்க்கு, சிஎம்டி லேஅவுட் பார்க்கு, கிருஷ்ணா நகர் பார்க்கு, இவங்க அதை என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த பார்க்கை காட்டி இவங்க அரசியல் அதிகாரத்தை யூஸ் பண்ணி பிளே கிரவுண்ட் இல்லைன்னா +1 +2 அப்ரூவல் கிடையாது. ஆனால் அந்த ஸ்கூலுக்கு கிரவுண்டு கிடையாது. +1 +2 ரெகக்னேஷன் பண்ணி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்குது. அப்போ இவங்க அந்த பார்க்கை எடுக்கிறாங்கன்றதுனால நாங்கள் சிஎம்டிக்கு லெட்டர் வச்சு ஃபண்டை அலாட் பண்ணி பார்க்கை ரெடி பண்ணிட்டோம், எடுக்கக்கூடாதுன்னு. அதையும் ஓவர்டேக் பண்ணி பார்க் பக்கம் கேட்டு வச்சு இப்போ அவங்க ஸ்கூல் தான் யூஸ் பண்ணுது, அந்த பார்க்கை பப்ளிக் பார்க்கை யூஸ் பண்ண விட மாட்டாங்க. இது விஷயமா நான் எஜுகேஷன் டைரக்டர். இந்த ஸ்கூல் இருக்கிறதும் நீங்க சொல்ற அந்த 15 ஏக்கருக்குள்ளார தான் இருக்கு. இல்ல இந்த ஸ்கூல் வந்து சிஎம்டி இல்ல, அது பட்டா லேண்ட். அந்த ஸ்கூலுக்கு பார்க் வந்து பப்ளிக் பார்க்கை என்கரேஜ் பண்றாங்க. இப்ப அங்க எப்படி இடத்த என்கரேஜ் பண்றாங்களோ அதே மாதிரி இதே இருக்கு. அப்ப நான் கேட்கும் போது இவர் என் மேல ஒரு பொய் புகார் கொடுக்குறாரு. யாரு? லிடியா டேவிட் வில்சன், அவர் பேர் டேவிட் வில்சன். அவர் என் மேல ஒரு பொய் புகார் கொடுக்குறாரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ரிட்டர்ன்ல என்ன கொடுக்குறாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் சங்கி. ஏன்னா நம்ம வந்து கேட்டோம்னா அதனால சங்கி, இவர் வந்து மத கலவரம் பண்றாரு, இங்க இருக்கிற லேண்ட் வருதான்னு கேட்டா அது மத கலவரம். இவர் இங்க இருக்கிற ஜப கூட்டத்தெல்லாம் நடத்த விடாம தடுக்கிறாரு. அப்ப இவர் ஜப கூட்டம் நடத்துறாரான்னு எங்களுக்கு சந்தேகம் வருது. ஒண்ணு இது நடுவுல ரிட்டர்ன்ல சொல்றாரு இவர் வந்து மந்திரவாதி, என் ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் சூனியம் வச்சிருக்காருன்னு சொல்லி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அப்படியா? ஆமா, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்ப இவரு ஜபம் பண்ணக்கூடிய அந்த கர்த்தர் வந்து இவர் காக்க மாட்டாரா? நீங்க மந்திரம் பண்ணிருந்தா கூட அவங்க அதாவது கிறிஸ்டின் வந்து மந்திரத்தை நம்ப மாட்டாங்க. ஆனா இவர் எப்படி சொல்றாருன்னு தெரியல. இது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டா கொடுத்தனால அவர் மேல சேலையூர் காவலத்துல வழக்கு பதிவு பண்ணி சிஎஸ்ஆர் போட்டிருக்கேன். அவர் மேலே டிஃபர்மேஷன் கேஸ். ஏன்னா நான் ஒரு சமூக ஆர்வலர், எக்ஸார்மி, நான் ஒரு சமூக ஆர்வலர். அதனால நான் வந்து என்னுடைய ப்ரொசீஜர் போகுதுன்னு சொல்லிட்டு அவர் மேலே டிஃபர்மேஷன். இது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் கொடுக்குறேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் ஆய்வு பண்ணி தான் நாங்கள் வருஷம் அந்த ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. பப்ளிக் பார்க்கு ஆய்வு பண்ணுங்க. இது நடுவில் அவங்க எப்படி ஆய்வு பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, கூகுளில் வந்து அந்த பார்க்கை லிடியா ஸ்கூல் வாட்டர் டேங்க் அண்ட் பார்க்குன்னு கூகுளில் வச்சுருக்காங்க. இதை தான் அதுக்கப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சி நாங்கள் எங்கள் அசோசியேஷன் மூலிமா, எங்களது வந்து 30 சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் அசோசியேஷன் வச்சுருக்கோம், அதுக்கு நான் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அது மூலயமா கண்டுபிடிச்சி பிடிஓக்கு லெட்டர் வச்சோம்.
இந்த பார்க்கை நீங்கள் வந்து இது வரைக்கும் பட்டா மாற்றாமல் வச்சுருக்கீங்க, பிடிஓ பேரில் கிஃப்டீடை வந்து மாற்றாமல் இருக்கிறதுனால தான் அவங்க ஆக்குபை பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த லெட்டரில் அவர் என்ன சொல்கிறாரு, 33 வருஷமா நான் இதை அனுபவத்தில் வச்சுருக்கேன், பஞ்சாயத்து தலைவர் தீர்மானம் போட்டு கொடுத்துருக்காரு அந்த ஸ்கூல் நடத்திக்கிறதுக்கு. பார்க்க வந்து பஞ்சாயத்து தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக தலைவர், இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக மினிஸ்டரோட மச்சான். எந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் நடக்குது பாருங்க. அது உள்ள ஒரு பப்ளிக் பார்க்க பப்ளிக்காக ஆட்டையை போடுறாங்க. இதான் விஷயமே. இது மேலே இப்போ கம்ப்ளைண்ட் போட்டு எல்லாம் எடுத்துருக்கோம். இப்போ வந்து ஸ்கூல் வந்து அது உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி பிடிஓ ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு. ஆனால் இது வரைக்கும் லெட்டர் கொடுத்த 2 மாசத்துல தாம்பரம் தாசில்தார் இது வரைக்கும் அந்த ஸ்கூல் பேரில் பட்டா அந்த கிரவுண்டை வந்து பிடிஓ பேரில் பட்டா மாற்ற பிடிஓ லெட்டர் கொடுத்துட்டாரு பட்டா மாற்ற சொல்லி. ஆனால் இன்னைய வரைக்கும் தாம்பரம் தாசில்தார் பண்ணலை. இது அரசியலோட ப்ரெஷர். அவங்களால பண்ண முடியல, மிரட்டுறாங்க. இப்போ கோர்ட் லேண்ட் கமிஷனர் போன 20ஆம் தேதி லேண்ட் கமிஷனர் கலெக்டருக்கே லெட்டர் வச்சிருக்காரு. இந்த மாதிரி இந்த அனாதனத்தில் இருக்கிற பட்டாவெல்லாம் கேன்சல் பண்ணி எவிஷன் பண்ணி இமிடியேட்லியே எல்லாத்தையும் பண்ணி டைம் லாஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டு கோர்ட் ஆர்டரும் இருக்குது. கோர்ட் ஆர்டர் போன மாதம் பார்த்தீங்கன்னா ரிட் அப்பீல் WAல 2412/2022. இது வந்து கவர்மெண்ட் லேண்ட் கமிஷனோட அப்பீல் தான் அது. அதில் நாங்கள் எங்கள் கேஸ் இருக்குது நாங்களாக போயிட்டு அவர் ஜட்ஜி என்ன பண்ணார், எங்கள் எவிடன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சோமோட்டோ அதிகாரத்தில் என்ன வந்து ரெஸ்பாண்டாக சேர்த்துருக்காரு. அதில் சேர்த்து அவர்கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் காட்டணும்னா அப்புறம் தான் அவர் கோவப்பட்டு இவங்க பொய்யான டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, இதை வச்சு ஆர்டர் எல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னோன்னே 3 சிங்கிள் ஜட்ஜி கொடுத்த ஆர்டர் எல்லாம் கோர்ஸ் பண்ணி இது இமிடியேட்ல அந்த இதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க, பட்டாவை கேன்சல் பண்ணி இடத்த என்கரேஜ் பண்ணி எடுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டோம். லேண்ட் கமிஷனர் கலெக்டருக்கு உத்தரவு போட்டோம். போன 20ஆம் தேதி லேண்ட் கமிஷனர் உத்தரவு போட்டிருக்காரு. இதுக்கு முன்னால வந்து இந்த 4 வாரத்துல இது பண்ண கலெக்டருக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாங்க இல்லையா, நீங்க அப்பியர் ஆகணும் அப்படிங்கிற. ஆமா, அப்பியர் ஆகணும் தான் இடிக்கிறாரு அவரு. ஜெகதீஸ்வரன் வீட்டை இடிக்காதனால நீங்க அப்பீல் உங்ககிட்ட வச்சு நீங்க இடிக்காம இருக்கிறீங்க, இல்லைன்னா நீங்க அப்பியர் ஆகணும், இல்லைன்னா வாரண்ட் இஷ்யூ பண்ணுன்ற மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்த உடனே வேற வழி இல்லாம என்ன பண்றாரு, இடிக்கிறாரு. அதுவும் ஃபுல்லா இடிக்கல, ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ஒரு 10 அடி இடிச்சு விட்டு அப்படி நிப்பாட்டிட்டாங்க. இந்த 1.5 வருஷமா அந்த வீடு அப்படியே தான் நிக்குது, ஃபுல்லா எவிஷன் பண்ணல. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க பஞ்சாயத்து அகரம் பஞ்சாயத்து நீர்நிலையில இருக்குது, வாட்டர் பாட்டில் குளத்துல இருக்கு, அதுக்கு இடம் கிடையாது. ஆனா பஞ்சாயத்து தலைவர் கவர்மெண்ட் இடத்துல உட்காந்துருக்கு. கவர்மெண்ட் எப்படி இருக்குது பாருங்க. இதை கேட்டோம்னா நம்ம சங்கியன்னுவாங்க. இதுதான் விஷயம். அதாவது அவங்க திருறது நம்ம கேட்கக்கூடாது. கேட்டீங்கன்னா நீங்க வந்து எங்களுக்கு எதிரி, அவ்வளவுதான். முடிஞ்சா நம்ம மேல கேஸ் கூட போடுவாங்க. நம்ம கவர்மெண்ட் லேண்ட் எடுத்துக்கிறதுனால எடுக்கிறத தடுக்கிறதே அதிகாரிகளுக்கே பிடிக்கல. அந்த லட்சத்துல இன்னைக்கு கவர்மெண்ட் ரன் ஆயினுக்குது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் போட்டோம் டில் டேட் வரைக்கும், அதாவது ஆர்டர் வந்து இந்த வருஷம் 2025 போன மாசம் 25ஆம் தேதி WA ஆர்டர் 2412ல இமிடியேட்லா டைம் லாஸ் பண்ணாம பட்டாவெல்லாம் கேன்சல் பண்ணி எவிஷன் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே இந்த லிடியா ட்ரஸ்ட் மூலமாக 20 இந்த பிளாட் இண்டிவிஜுவல் பிளாட் வில்லா போட்டு 29 பேர் ஆக்குபன்சி முடிஞ்சிருச்சு. ஆமா, ஆக்குபை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த எவிக்ஷன்னா அந்த வீட்டையும் சேர்த்து எவிக்ட் பண்ணோம். ஆமா, அந்த வீட்டை எவிக்ஷன் பண்ணி 15 ஏக்கரையும் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ண சொல்லியிருக்காரு. கோர்ட்டு போட்ட ஆர்டர் இல்லாம லேண்ட் கமிஷன் கலெக்டர் கொடுத்துருக்காரு ஆர்டர். ஆனா இன்னைய வரைக்கும் அவர் ஒரு மினிஸ்டர்ன்றதுனால, மினிஸ்டரோட அக்கான்றதுனால இன்னி டில் டேட் இந்த செகண்ட் வரைக்கும் அந்த பட்டாவை கேன்சல் பண்ணலாம். சரி, உங்களுடைய பிஎல்ல அந்த லேண்டை அக்வயர் பண்ணி என்ன செய்யணும்னு நீங்க கேட்டிருக்கீங்க, அதுக்கு கோர்ட் என்ன சொல்லிருக்கு? இல்ல, நாங்க கேட்டோம் சார், இந்த மாதிரி அனாதனம் சொல்லிட்டு இப்ப நான் கஷ்டப்பட்டு அதை மீட்டு எடுக்கிறேன், நாளைக்கு எனக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு அரசியல்வாதி அதை இதுதான் பண்ணுவாங்க. நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து வாடகையில இருக்கு, அதை வந்து கவர்மெண்ட் பர்பஸ் பண்ணியாச்சுன்னா அந்த இடம் வந்து சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு கேட்டோம். அப்பதான் ஜட்ஜ் என்ன சொன்னாரு, இது வந்து அனாதீனமே கிடையாது, வெட்லேண்ட், கவர்மெண்ட் அரசு நிலம், அரசு பயன்பாடுக்கு உபயோகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஆர்டர்ல கொடுத்துருக்காரு. இதையும் நாங்க வந்து கலெக்டருக்கு, தாம்பரம் போலீஸ் கமிஷனருக்கு, DC ஆஃபீஸுக்கெல்லாம் இடம் இல்லைன்னாங்க. நாங்கள் அவங்க நாலேஜுக்கும் சொல்லியிருக்கோம், சார் இந்த மாதிரி 15 ஏக்கர் இருக்கு, அதை வந்து மீட்டு கொடுத்துருக்கேன், அந்த இடத்த ஆக்குபை எவிஷனை கிளியர் பண்ணிட்டு நீங்கள் கவர்மெண்ட் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எனக்கு என்னன்னா, கவர்மெண்ட் இடம் கவர்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். இன்னைக்கு எல்லாத்தையும் இவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நாளைக்கு ஊர் டெவலப்மெண்ட் ஆகும்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ, ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கோ, இல்லை ஒரு சுகாதார மையத்துக்கோ எதுக்குமே இடம் இல்லாமல் போயிடும். அதாவது கவர்மெண்ட் இடம் இருக்க போய் அதை இவங்கெல்லாம் ஆக்கிரமிச்ச பிறகு கடைசியில் அவங்க
கோயில் இடத்துல தான் மற்ற இவங்க பில்டிங் கட்டுற அளவுக்கு பல இடங்கள்ல போறதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமாம் சார். அது சொல்ல போனோம்னா கோயில் இடம் ஒன்று பண்ணுறேன் நான், அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணுறேன் நான். பேசலாம். இது கொஞ்சம் நெஞ்ச இடம்லாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 500 கோடி, தலைவர் இது போட்டது ஒரு 100 கோடி. 100 கோடி இன்னைக்கு வந்து ஒரு 600 கோடி ரூபாய் சொத்தை நம்ம மீட்டு கொடுத்தோம். இன்னும் கவர்மெண்ட்டை அதை மீட்காம வச்சிருக்காங்க. ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டோம், லெட்டர் வாங்கி கொடுத்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டாங்க. இதுல கோர்ட் என்ன ஆர்டர் போட்டிருக்குதுன்னா, கோர்ட்டும் சரி லேண்ட் கமிஷனும் சரி, இந்த இடத்துக்கு பட்டா போட்டவங்க, பட்டா கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டவங்க, இந்த இடத்த வித்தவங்க, இவங்க மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க சொல்லி போட்டிருக்காரு. ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன், இவங்க மேல கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க சொல்லி போட்டிருக்காரு. அந்த ரெக்கார்டை கூட நான் உங்களுக்கு சப்மிட் பண்றேன். ஆனா இன்னைய வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட தாசில்தார் மேலேயோ இல்ல அந்த கவர்மெண்ட் சொத்து வித்தாரு பாருங்க, இன்னைக்கு அந்த அவர் வித்த 1.5 கோடி வந்து இன்னைக்கு 100 கோடி ரூபாய் மதிப்பு. இன்னைக்கு பெரிய யோகிய மாதிரி பேசுறாரு மனோ தங்கராஜ். இதுல வேற நாட்டு பிரதமரெல்லாம் வச்சு பேசுறாரு. அவருக்கு அந்த தகுதியே கிடையாது, புரியுதுங்களா? அப்ப இவர் அதிகாரத்துக்கு வந்து உக்காந்தது அந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு மீடியால பாக்குற வரைக்கும் கனிம வள கொள்ள அடிச்சுன்னு இருக்காரு, அந்த பக்கம் பால் வளத்துறையில கொள்ள அடிச்சுன்னு இருக்காரு. இதெல்லாம் பத்தாதுன்னு கவர்மெண்ட் சொத்த வேறையா சார்? இப்போ ஸ்ரீ டிவி நேயர்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றத்தில் எவ்வளோ யோக்கியமாக அவர் பேசினார் அப்படிங்கிறத, அவர் மாவட்டத்தில் அவர் எப்படி நடந்துக்கிறார் அப்படின்னு ஐயா சொல்லும் பொழுது, அங்கே பக்கம் கனிமாவளம் ஒரு சித்ராங்கூடு மலையே காணும் அப்படின்னு அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவர் அமைச்சராக இவருடைய பார்வையில் தான் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இவர் வந்து பெரிய என்விரான்மெண்ட் ஆக்டிவிஸ்ட் மாதிரி ஒரு காலத்தில் இந்த கூடங்குளம் போராட்டத்தெல்லாம் சீன் போட்டவர். அது ஒரு பக்கம். அங்கு திருவட்டார் கோயிலில் வந்து நம்ம கோயிலில் காவி கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு போட்டவர். அங்கே வந்து பாரத மாதா சிலை ஒரு பிரைவேட் லேண்டில் வச்சிருக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். தக்கலை போலீஸ் ஸ்டேஷனில் ஒவ்வொரு முறையும் அந்த காவடி எடுத்துகிட்டு போகக்கூடிய நிகழ்ச்சி இருந்தது. அது மதச்சார்பின்மைக்கு எதிரானது இது அப்படின்னு சொல்லி அதை தடை செய்வதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தவர் தான். இப்போ இங்கே என்ன, அவங்களுடைய ஃபேமிலி வனபத்திர காளியம்மன் கோயில் இருந்த 24 சிலைகள் இருந்ததை உடைச்சி, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சார்லஸ்னு ஒரு கிறிஸ்துவ அதிகாரி அதற்கு பயன்படுத்தி கடைசியில் இப்போ அந்த இடத்தையே கவர்மெண்ட் இடத்தையே ஆட்டையை போட்டு லிடியா ட்ரஸ்ட்டுங்கிற பேரில் அவருடைய சகோதரி ஆட்டையை போட்டு அதை 40 பிளாட்டாக போட்டு விற்று காசு பார்த்துருக்குறாங்க. இப்படிப்பட்ட யோகியருடைய குடும்பம் தான். இவர் வந்து ஐயா சொன்னது மாதிரி பிரதமரை எல்லாம் இவர் பேசுகிறார். ஒன்று இந்து விரோத போக்கு ஒரு பக்கம், இன்னொன்று அரசு நிலத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய எண்ணத்தோடு ஒரு ஆக்டோபஸ் கரங்களோட அவர் செயல்பட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் ஸ்ரீ டிவி நேயர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இது குறித்து ஐயா பல எக்ஸ்போஸ், இது மட்டும் இல்லை இன்னும் பல விஷயங்கள் அவரோட பேச வேண்டியது இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த எவிஷன் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாருங்களா சார்லஸ் ஆரை, அவருக்கு ப்ரமோஷன் வேற இந்து கோயில் இடிச்சாரு அப்படிங்கிறது. ஆமா, அவர் இடிச்சு எல்லாம் பண்ண அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல் பண்ண, அதாவது மத மாற்றத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறார் அப்படின்றதுனால இப்ப அவர் வந்து அதே தாலுகா ஆபீஸ்ல டெப்டி தாசில்தாரா இருக்கிறார். இன்னும் ஒரு 2 கோயில் இடிச்சாருன்னா அவர் தாசில்தார் ஆகிடுவாங்க. நேயர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. முதல்வர் அடிக்கடி சொல்றாரு, இது உங்களுக்கான அரசு அப்படின்னு. யாரை, நம்மளை பார்த்து சொல்ல, கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்றாரு, இது அவர்களுக்கான அரசு, அவர்களை எப்படி இவங்க ஆதரவாக உறுதுணையாக இருக்கிறார்கள் அப்படின்னு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது போல் ஐயா பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. வரும் தொடர்களில் இது குறித்து இன்னும் நம்ம விரிவாக பேசலாம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிக முக்கியமான அந்த மனோ தங்கராஜ் குடும்பத்தினர் எப்படி ஆக்கிரமித்து, அவரோடு சேர்ந்த திமுகவுடைய பஞ்சாயத்து தலைவரும் ஆக்கிரமித்து 600 கோடி ரூபாயை ஐயா வந்து அரசு நிலத்தை மீட்டு கொடுத்துருக்காங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அரசு தயாராக இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் ஐயா சொல்லியிருக்காங்க. ஐயாவுடைய இந்த பணி சேவை தொடர வேண்டும் அப்படின்னு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வாழ்த்துறோம். வணக்கம். நன்றி.